அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ்கே, வீரா, கனி, பாக்கியா 4 பேரும் ஆட்டோ பிடிச்சு போய்கிட்டு இருக்காங்க. எஸ்கே இன்னைக்கே புலிப்பல் வச்ச சங்கிலி வாங்கியே ஆகணுமா என்ன? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சிவபாலன் வந்துடுவான். அவன் கூட காரில் போயிருக்கலாம். ஏண்டி இவ்வளோ சிரமப்பட்டு ஆட்டோவில் போகணுங்கிறாங்க. ஐயோ அத்தை, சிவபாலன் வர வரைக்கும் எவ்வளோ நேரம் காத்திருக்கிறதா? ஆட்டோ பிடிச்சு போனால் டக்குன்னு வாங்கிட்டு வந்துடலாம். மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கணுமல்லங்கிறாங்க எஸ்கே. அங்கே வாங்குறதெல்லாம் சரிதான். இப்படி வயிற்று பிள்ளைக்காரி ஏன் ஆட்டோவில் குலுங்கிக்கிட்டு போகணும்னு தான் நான் சொல்ல வந்தேங்கிறாங்க பாக்கியம். ஆமாண்டி எஸ்கே, இந்த ஆட்டோவில் உனக்கு என்ன குலுங்கிக்கிட்டு போகணும்னு தேவையா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சிவபாலன் வந்ததுக்கப்புறம் நம்ம காரில் நேபாக போயிருந்துருக்கலாங்கிறாங்க வீரா. ஓ பரவாயில்ல விடுடி, எனக்கு ஒன்றும் இது பெருசாக தெரியலன்னு எஸ்கி சொல்லிட்டு வரும்போது அந்த பஞ்சவர்ணம் வந்து ஆட்டோவில் மோதிடுறாங்க. ஆட்டோக்காரரு ஐயோ இந்தம்மா வந்து மோதிருச்சு அப்படின்னு சொல்லி ஆட்டோவை நிறுத்திட்டு இறங்கி வராங்க. ஏன்னா மகாதேவா நீ பார்த்து ஓட்டக்கூடாதான்னு பாக்கியம் திட்டுறாங்க. ஐயோ அம்மா அங்கே பாருங்க, அந்த அம்மா தான் இடது பக்கம் போகிறதுக்கு பதிலாக வலது பக்கம் வந்திருக்கு, இப்படி வந்து விழுந்துருச்சுன்னு சொல்லி பஞ்சவர்ணத்தை போய் திட்டுறாங்க ஆட்டோக்காரரு. பாக்கியம் வந்து பார்க்கும்போது பஞ்சவர்ணம் கீழே வந்து கிடக்குறாங்க. பஞ்சவர்ணம் பார்த்து வரக்கூடாதா, இப்படியே வந்து மோதுவின்னு கேட்குறாங்க. ஐயோ அக்கா நீங்கள் தான் ஆட்டோக்காரர் இப்படி வந்து இடிச்சிட்டாருங்கிறாங்க. ஆமாம், நீ எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் இந்த பக்கமாக வருவேன். சரி சரி எழுந்திரி, அடியெல்லாம் ஒன்றும் பள்ளி இல்லைன்னு பாக்கியம் கேட்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. ஆமாம், நீங்கள் 50 பேரும் சேர்ந்து எங்கக்கா போகிறீங்க? கும்பலாக போகிறீங்க, கடைக்கு போகிறீங்களான்னு கேட்குறாங்க பஞ்சவரணம். கனி சொல்கிறான், ஆமாம் எங்கள் மாமாவுக்கு எங்கள் அக்கா செயின் வாங்கி கொடுக்குது, புலிப்பல் வச்ச செயின் எடுக்க போகிறவங்க, நகை கடைக்கு போகிறோங்கிற கனி. வீரா அதை பார்த்துட்டு திட்டுறாங்க. உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டாங்களா? உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு வாயை மூடிட்டு நில்லுங்கிறாங்க. அடடே எல்லாரும் நகைக்கடைக்க போகிறீங்க அக்கா, அந்த நகைக்கடைக்குள்ளே ஏசி காற்றுல குளு குளு குளுன்னு இருக்கணும்னு எனக்கு ஆசை தான், நகையெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை தான். ஆனால் அதுக்கு தான் இது வரைக்கும் எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. சரி நீங்கள்லாம் போகிறீங்களா, நானும் கூட வரட்டுமான்னு பஞ்சவரணம் ஆசையாக கேட்குறாங்க. பஞ்சவரணம் நீயும் வா, நான் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் வந்தால் வாயை சும்மா வச்சுக்கிட்டு கம்மன்னு நிற்கணுங்கிறாங்க. சரிக்கா நான் எதுவும் பேச மாட்டேன், நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதை மட்டும் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். குளு குளுன்னு ஏசி காற்றுல இருக்கலான்னு எனக்கு ஆசைங்கிறாங்க. ஏசிக்கு சொல்கிறாங்க, சரி வாக்கா, கொஞ்ச நேரம் ஏசி காற்று வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடவும் பஞ்சவரணம் சரின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் கடைக்குள்ளே இவங்களை பார்த்ததும் மரியாதை கொடுத்து, வாங்க பாக்கியமா, இவ்வளோ நாளாக நீங்கள் வரவே இல்லை, நீங்கள் சொல்லியிருந்தா வீட்டுக்கே நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருப்பேனேங்கிறாங்க. பரவாயில்ல, இங்கேயே வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கலான்னு வந்துட்டோம், எங்கள் பையனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல செயினாக எடுங்கன்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரி மாடல் வேணும்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் எடுத்து கொடுக்குறோன்னு சொல்லி எல்லா செயினையும் எடுத்து வைக்கிறாங்க. புலிப்பல் வச்ச செயினாக எடுத்து கொடுங்கங்கிறாங்க. பஞ்சவரணம் ஒரு செயினை செலக்ட் பண்ணி, பாக்கியம் இங்கே பாரு, இந்த செயினும் உன் அவனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறாங்க. அதை பார்த்து எஸ்கி சொல்கிறாங்க, எக்கோ என் வீட்டுக்காரர் ஒன்றும் சினிமா வில்லன் கிடையாது, எங்கள் வீட்டு ஹீரோ, அவருக்கு ஏற்ற மாதிரி நல்ல செயினை எடுக்காக அப்படின்னு சொல்லவும், அப்படியா இந்த செயின் பிடிக்கலையா அப்படின்னு அந்த செயினை வச்சுட்டு வேறொரு செயினை எடுக்கிறாங்க. புலிப்பல் வச்சது இந்த ஒரே செயின் மட்டும்தாம்மா இருக்குது, நீங்கள் செயின் வேணால் வேறு எடுத்துக்கோங்க, அதில் இந்த நாங்கள் செட் பண்ணி கொடுக்குறோன்னு கூட சொல்கிறாங்க கடைக்காரர். பஞ்சவரணம் கடைக்காரர்கிட்ட கேட்குறாங்க, எப்பா இது உண்மையிலேயுமே ஒரிஜினல் புலிப்பல்லான்னு கேட்குறாங்க. அம்மா கடையை மூடுறக்கு நீங்களே வழிகாட்டிடாதீங்கம்மா, புலிப்பல்லுன்னு சொன்னால் நாங்கள் ஒரிஜினலெல்லாம் வச்சிருக்க மாட்டோம், டூப்ளிகேட்டை வச்சு தாம்மா இப்படி விற்றுக்கிட்டு இருக்கோங்கிறாங்க. ஓஹோ அப்படியா, சரி சரிப்பா அப்படின்னு சொல்லி வாய் மூடி உட்காந்துக்கிறாங்க. எஸ்கி ஒரு செயின் எடுத்துகிட்டு, இது மாமாவுக்கு பிடிக்குமா என்னமோ தெரியலையேங்கிறாங்க. ஏண்டி அதை மாமா கிட்டேயே நீ கேட்டுற வேண்டியதான்னு வீரா சொல்லவும், மாமாவுக்கு சர்ப்ரைஸாக எடுக்கலான்னு பார்த்தேன், அவர்கிட்ட எப்படி கேட்குறதுங்கிறாங்க. எடுத்துகிட்டு போய் அவருக்கு பிடிக்கலைன்னா சங்கடமாக போயிருமே, எப்படி கேட்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி சரி அவர்கிட்டயே கேட்டுருவோம் அத்தை, மாமாவுக்கு ஒரு ஃபோனை போட்டு கடைக்கு வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க எஸ்கி. கனி எஸ்கியை கூப்பிட்டு, நீ என்ன லூஸக்கா, மாமாவை எதுக்கு இவ்வளோ தூரம் வரவழைக்கணும், அதான் வீடியோ கால் இருக்குதுல்ல, வீடியோவில் காட்டினா பத்தாதான்னு கேட்கவும், அட ஆமாம்ல, இவ்வளவு சௌகரியம் இருக்கும்போது நான் இதை யோசிக்கவே இல்லை பாரு, சரி சரி நான் வீடியோ காலில் மாமாவுக்கு இந்த செயின் பிடிச்சிருக்கான்னு கேட்குறேன்னு சொல்லி எஸ்கே அவங்க ஃபோன் கால் அட்டன் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் இவ எதுக்கு வீடியோ கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி கேட்குறாங்க. எதுக்குல எஸ்கே இந்த நேரத்தில் வீடியோ கால் பண்ணியிருக்கேன்னு கேட்கவும், செயின் எடுக்கிறதுக்காக கடைக்கு வந்திருக்கோம், புலிப்பல் வச்ச செயின், இது நல்லா இருக்கான்னு பாருங்க, புலிப்பல்னா ஒரிஜினல் பல்லெல்லாம் கிடையாது, இது டூப்ளிகேட்டு தான், பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க எஸ்கே. இந்த செயின் ஆருக்கு, உங்கள் அண்ணனுக்கான்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. எங்கள் அண்ணனுக்கு நான் எதுக்கு எடுத்து கொடுக்குறேன், நான் எடுக்கிறது உங்களுக்கு தானுங்கிறாங்க. கனி கூப்பிட்டு, மாமா உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணுமா, அதுதான் அக்காவோட ஆசை, அதனால தான் நாங்கள் செயின் எடுக்க வந்திருக்கோங்கிறாங்க. அடே அப்பா எல்லாருமே அங்கே இருக்கீங்கன்னு கேட்கவும், ஆமாண்டா உனக்கு செயின் எடுக்கிறதுக்காக உன் பொண்டாட்டி தான் எங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்திருக்கான்னு சொல்கிறாங்க பாக்கியம். எனக்கு எதுக்குமா இப்போ இதெல்லாம் அப்படின்னு முத்துப்பாண்டி கேட்கவும், என்ன செய்யறது, உன் பொண்டாட்டி ஆசைப்பட்டுட்டா எடுக்கிறதுக்காக வந்திருக்கா, சரி உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு வீண் செலவுங்கிறாங்க. மாமா அங்கே கடை வச்சிருந்தால அப்போ இவ சம்பாரிச்ச காசு, அந்த காசில் தான் உங்களுக்கு செயின் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா, அவள் விருப்பப்பட்டபடி எடுத்துருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க வீரா. இந்த எசிக்கு நாய்ச்சங்களை எடுத்து கொடுத்தா கூட நான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன், அவள் எனக்கு எது எடுத்து கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறாங்க முத்துப்பாண்டி. செயினே மாமாவுக்கு பிடிச்சிருக்கு தான், இதையே பில் போடுங்கன்னு சொல்லி எஸ்கி ஆசையாக வாங்குறாங்க. இங்கே முத்துப்பாண்டி எஸ்கியோட ஃபோட்டோவையே பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே கான்ஸ்டபிள் நின்றுக்கிட்டு காலை கட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, மறுபடியும் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவோம். முத்துப்பாண்டி கண் கலங்க வந்திருக்காரு. சரியான திறமசாலி, கொஞ்ச நாள் தான் கடை நடத்தினா அதுக்குள்ளே செயின் எடுக்கிற அளவுக்கு காசு சேர்த்து வச்சிருக்கா பாருங்கிறாங்க முத்துப்பாண்டி. எல்லாம் நம்ம பிரசிடண்டோட ட்ரைனிங், எப்படி சேமிக்கிறது எப்படி செலவு பண்ணுறதுன்னு அவங்க சொல்லி கொடுத்தபடி தான் எஸ்கிக்கு வளர்ந்துருக்காங்கிறாங்க. கடைக்கு பக்கத்து டீ கடையில் 2 ரவுடி
ரவுடிங்க டீ குடிச்சுக்கிட்டே நாக்கடையவே பார்த்துட்டு இருக்காங்க. 5-6 பொம்பளைங்க உள்ள போயிருக்காங்க. ஏதோ மொப்பா எடுத்துக்கிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி எஸ்கே பாக்கியம் இவங்கெல்லாம் நகை எடுத்துட்டு வரதை யாரும் அந்த ரவுடிங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க. ரவுடிங்க டீயை குடிச்சிட்டு அதை அப்படியே வச்சுட்டு திரும்பி வந்து, டேய் அவங்கெல்லாம் வெளியில வராங்களாமாடா, வாடா எச்சரிக்கையா போய் அதை பிடுங்கிட்டு போறதுக்காக ரெடியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வண்டியில ஏறுறாங்க. முகம் தெரியாம ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க எசுக்கி அந்த புலிப்பல் வச்ச செயினையே பார்த்துக்கிட்டு கடை விட்டு இறங்கி வராங்க. ஏய் படியை பார்த்து இறங்குறேன்னு சொல்றாங்க பாக்கியம். ஏண்டி அதான் உன் புருஷனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி செயின் எடுத்துட்டியல்ல, அப்புறம் என்னடி அதையவே பார்த்துட்டு இருக்க, அதை டப்பாக்குள்ள வையுங்கிறாங்க. சரி அத்தை நீ ஆட்டோவை கூப்பிடு, நம்ம உடனே ஸ்டேஷனுக்கு போலாங்கிறாங்க எஸ்கி. எது ஸ்டேஷனுக்கு, அங்க எதுக்குடி அப்படின்னு சொல்லுவோம். ஆமா இந்த செயினை மாமாவுக்கு போட்டு அழகு பார்க்கறது இல்லையான்னு கேட்குறாங்க எஸ்கி. ஏய் பர்சனல் விஷயமெல்லாம் ஸ்டேஷனில் பேசக்கூடாதுடி, உடனே மாமாவுக்கு ஃபோன் பண்ணி நீ வீட்டுக்கே வர சொல்லு, வீட்டில் போட்டு அழகு பார்த்துக்கலாங்கிறாங்க வீரா. ஐயா வீட்டுக்கு போனால் பெரிய மாமா ஏதாவது ஒன்று பேசி வம்பு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம் ஸ்டேஷனுக்கே போகலாம். அத்தை நீ முதல்ல ஆட்டோவை கூப்பிடு, நம்ம ஸ்டேஷனுக்கு போய் மாமாவுக்கு இந்த செயினை போட்டு அழகு பார்க்கணுங்கிறாங்க எஸ்கி. கனி சொல்கிறாங்க இதை பாருக்கா, நீ ஸ்டேஷனுக்கு போ இல்லை வீட்டுக்கு போ என்னமோ செய், ஆனால் எனக்கு நீ முதல்ல மாமாவுக்கு செயின் வாங்கியிருக்கீங்களா, அதுக்காக எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா தான் நான் இந்த இடத்த விட்டு வருவேங்கிற. கனி இவத்தொல்ல பெரிய தொலைய போச்சு. சரி என் கனி உனக்கு முதல்ல ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்து என் கடமையை முடிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லவும், அப்படி சொல்லு எனக்கு ஐஸ்கிரீம் தான் இப்போ முக்கியம் அப்படின்னு சொல்லி கனி எல்லாரும் ஐஸ்கிரீம் கடைக்கு போகலான்னு இருக்கும்போது அந்த செயினை மறுபடியும் ஒரு தடவை எசுக்கி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திருடங்க 2 பேரும் வந்ததும் டாப்புன்னு பிடுங்கிட்டு பைக்கில் ஏறி போய்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து எசுக்கி பாக்கியம் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த திருடங்க பின்னாடி பைக்குக்கு பின்னாடியே ஓடுறாங்க. எசுக்கியும் நிறமாச கர்ப்பிணின்னு கூட பார்க்காம அவங்களும் அந்த செயினை எப்படியாவது பிடிங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. வீராவை முடிஞ்ச வரைக்கும் துரத்தி பார்க்குறாங்க. திரும்பி வந்து பிடிக்க முடியலையே போயிட்டானுங்களேன்னு சொல்லிட்டு எஸ்கிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. எஸ்கி இப்படி சேர்த்து வச்ச செயினை இப்படி பிடுங்கிட்டு போயிட்டானுங்களே பாவிகன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. திரும்பவும் நவக்கடக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. எஸ்கி இதை பாரு எஸ்கி, நீ அழுகாத, மாமாவுக்கு ஃபோன் பண்ணு, மாமா வரட்டும், எப்படியும் அவனுங்களை பிடிச்சிடலாங்கிறாங்க. அந்த செயினை தான் வேணும், ஆசாசியா மொத மாமாவுக்காக வாங்கினது, அதுவும் வீடியோ பார்த்து மாமா செலக்ட் பண்ணனு செய்யணும். பஞ்சபரனும் சாபம் விடுறாங்க. அவனுங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. வாயா வயிற இருக்கிற பிள்ளைகிட்ட இப்படி நகையை பிடிங்கிட்டு போறானே, அவனுக்கு கையை கால் முறிச்சு கிடக்க, பட்ட பகல்ல இப்படி திருடிட்டு ஓடுறானுங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. உடனே முத்துப்பாண்டி கான்ஸ்டபிள் இவங்க எல்லாரும் போலீஸ் ஜீப்ல வந்துடுறாங்க. இதோ பாண்டி வந்துட்டானே அப்படின்னு பாக்கியம் சொல்லும்போது பாண்டியை பார்த்ததும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எஸ்கே மாமா ஆசாசியா உங்களுக்காக வாங்கின உங்க கழுத்துல போட்டு பார்க்க கூட ஆசை இல்லாம போச்சு, கையில வச்சுட்டு இருக்க இப்படி புடுங்கிட்டு ஓடிட்டானுங்கிறாங்க. சரி நீ ஒன்றும் அழுகாத, எப்படியும் அவனுங்களை பிடிச்சிடலாங்கிறாங்க. வீரா நீ விளக்கமா சொல்லு என்னதான் நடந்ததுன்னு முத்துப்பாண்டி கேட்கவும், மாமா செயினை வாங்கிக்கிட்டு நாங்க வெளியில நின்று ஸ்டேஷனுக்கு போலாமா இல்ல வீட்டுக்கு போலாமான்னு பேசிட்டு இருந்தோம், அப்பதான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு நடந்ததையெல்லாம் சொல்றாங்க. வீரா நானும் கொஞ்சம் தூரம் துரத்திக்கிட்டு போனேன், ஆனா அவனுக்கு பைக்ல போனதுனால என்னால பிடிக்க முடியல, அதுதான் உடனே உங்களுக்கு கால் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க வீரா. சரி இவங்க எல்லாத்தையும் நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போ, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க முத்துப்பாண்டி. எஸ்கே நீ அழுகாத, வீட்டுக்கு போங்கிறாங்க. இல்ல மாமா எனக்கு இப்பவே அந்த செயின் வேணுங்கிறாங்க. ஏடி கோட்டிக்காரி, அதை என்ன மந்திரமா போட்டு பிடிக்க போறோம், செயின் இப்பவே வேணும்னு கேட்டா எங்க போறது, அவனுங்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டாமா, நாங்க தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரோம் போங்கிறாங்க. செயின் இல்லாம நான் வீட்டுக்கு போகவே மாட்டேன், உங்களுக்காக வாங்கின செயின் நான் வாங்கிட்டு தான் போவேன்னு நிற்கிறாங்க. ஏண்டி இப்படி பிடிவாதம் படிக்கிறேன்னு கேட்குறாங்க பாக்கியம். எஸ்கே வியாபாரம் நடக்கிற இடத்துல இப்படி அழுதுகிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும், வா வீட்டுக்கு போலாங்கிறாங்க பாக்கியம். அந்த செயின் இல்லாம நான் வீட்டுக்கே வரமாட்டேன். மாமா நீங்க இன்ஸ்பெக்டர் தானே, அந்த செயினை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுங்க, அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு போறேங்கிறாங்க எஸ்கே. ஐயோ ஆண்டவா, இந்த கோடிக்காரியை என் தலையில கட்டி வச்சுட்டியே, இதை பாருல செயின் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன், நீ உனக்கு இங்க இருந்தா சேஃப்டி கிடையாது, அதனால தான் சொல்றேன், நீ வீட்டுக்கு போ, கண்டிப்பா செயினோட வரேன்னு சொல்றாங்க. அப்ப சத்தியமா அந்த செயின் வாங்கிட்டு வருவீங்களான்னு சத்தியம் கேட்குறாங்க எஸ்கே. சத்தியமா கொண்டு வரேன்டி போ அப்படின்னு சொல்லவும் கான்ஸ்டபிள் சொல்றாங்க, சத்தியமெல்லாம் வேண்டாம் சர்வால், செயின் கிடைக்கிறது ரிஸ்க், செயின் கிடைக்கலன்னா அது பிரச்சனை ஆயிடும், வேற செயின் கூட வாங்கிக்கலாமலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல எனக்கு அந்த செயினே தான் வேணும்னு சத்தியம் கேட்குறாங்க எஸ்கே. சத்தியம் பண்ணீங்கன்னா தான் நான் வீட்டுக்கு போவேன்னு சொல்லவும் முத்துப்பாண்டி சரி சத்தியம் பண்ற, சத்தியமா அந்த செயினோட நான் வீட்டுக்கு வருவேங்கிறாங்க. இதை பாரு மாமா, சத்தியமா சொல்றேன், நீங்க அந்த செயினோட வீட்டுக்கு வந்தீங்கன்னா தான் நான் பச்சை தண்ணியாவது குடிப்பேன், இதுக்கு என் மேல சத்தியம்னா அவங்களுக்கு அவங்களே சத்தியம் பண்ணிக்கிறாங்க எஸ்கே. எல்லாரும் வீட்டுக்கு போலான்னு புறப்படும் போது வீரா இருக்கிறேங்கிறாங்க. நீ எதுக்கு வீரா, நீ இருந்துட்டு என்ன செய்ய போறே, வா போலான்னு கூப்பிடுறாங்க பாக்கியம். அத்தே நீ என்னை அடிக்கடி மறந்துடுறேன், நானும் போலீஸ், இது நேரடியா நான் கண்ணால பார்த்த சாட்சி கூட இருந்து அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணித்தான் அவங்களை பிடிக்கணுங்கிறாங்க வீரா. ஆமாமா வீரா இருக்கிறது சரிதான், நீங்க எல்லாரும் போங்க, அவ இருக்கட்டும்ங்கிறாங்க முத்துப்பாண்டி. சரியில்ல வீரா நீ இருந்து பார்த்துட்டு வா, நாங்க போறோம்னு சொல்லிட்டு பஞ்சவர்ணம் பாக்கி இவங்க எல்லாரும் வெளியில போயிடுறாங்க. வீரா என்ன நடந்தது முதல்ல இருந்து சொல்லணும் முத்துப்பாண்டி கேட்கவும் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வராங்க. வீரா நாங்க எல்லாரும் ஆட்டோல வந்துட்டு இருந்தோம், பஞ்சவர்ணக்கா வந்து ஆட்டோல மோதிட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த அக்காவும் கடைக்கு வரேனது சரின்னு நாங்க கூட்டிட்டு வந்தோங்கிறாங்க. கடையில இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்றாங்க. ஆரம்பத்துல இருந்து போட்டு பாக்குறாங்க. டீ கடையில 2 ரவுடிங்க நின்னுக்கிட்டு இந்த கடையவே பார்த்துக்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த 2 ரவுடிகளே தான் கரெக்டா நாங்க செயினை வாங்கிட்டு வெளியில வந்ததும்
அவங்களும் வந்து நிற்கிறாங்க பாருங்க. நாங்க வெளியில வந்ததும் அந்த செயின பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பிடுங்கிட்டு போயிட்டானுங்க. அப்ப இவனுங்க ஆரம்பத்துலேருந்து எதிர்பார்த்துட்டு தான் இருந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரவுடிங்க பிடுங்கிட்டு ஓடும்போது எல்லாரும் பின்னாடி ஓடிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி. அதில் எசகியும் ஓடி வரதை பார்த்துட்டு கண்கலங்கி நிற்கிறாங்க முத்துப்பாண்டி. சர்வால் என்னது கண்ணை தொடங்க எதுக்கு இப்படி அழுகுறீங்கன்னு கேட்குறாங்க கான்ஸ்டபிள். வயிற்று பிள்ளைக்காரி ரோட்ல நின்றுக்கிட்டு கதறி அழுகிறா. அதை பார்க்கும்போது என் மனசு பதறுதுங்கிறாங்க முத்துப்பாண்டி. கவலைப்படாதீங்க எப்படியும் பிடிச்சிடலாம். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வண்டி நம்பரை கண்டுபிடிச்சியாங்கிறாங்க. அதெல்லாம் வாடகை வண்டி மாதிரி இருக்கு. பக்கமாக தான் இருக்குது, கண்டுபிடிச்சிடலான்னு முடிவு எடுத்திருக்காங்க. பிடிச்சே ஆகணும். என் வீட்டுக்காரியோட கண்ணீருக்கு அவனுக்கு பதில் சொல்லணுங்கிறாங்க. பிடிச்சிடலாம், நம்ம ஊர் தானே, எங்கே போயிட போகிறானுங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார்வாளுங்கிறாங்க கான்ஸ்டபிள். தம்பி பைக் நம்பரையும் அந்த ஆளுகளோட முகத்தையும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் மொபைலுக்கு அனுப்பிச்சி வச்சிருந்து கான்ஸ்டபிள் சொல்லவும் அந்த சிசிடிவி செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க சரின்னு சொல்லிடுறாங்க. அப்படிங்க 2 பேரும் அவங்க இருப்பிடத்துக்கு போய் வண்டியை வெளியில் நிறுத்துறாங்க. டே பைக்கை சேஃப்டியாக நிறுத்துங்கிறாங்க. டே நம்ம முதல்ல திருடிக்கிட்டு வந்த பொருளை சேஃப்டி பண்ணலாம் வா அப்படின்னு உள்ளே போனது. அப்படிங்களுக்கு ஃபோன் வருது. முதலாளி தான் கூப்பிட்றாருன்னு சொல்லி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ஏன்டா தப்பு பண்ணிட்டீங்களாடா, நீங்கள் திருடிட்டு வந்த செயின் அந்த இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் சிசிடிவி கேமரா மூலமாக உங்களை பார்த்துட்டாங்கடா. இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் 2 பேருமே மாட்டிக்குவீங்க, பின்னாடி நாங்களும் சேர்ந்து மாட்டிக்குவோம், நீ முதல்ல இங்கேருந்து தப்பிச்சு போயிடுன்னு சொல்லி 2 பேர்த்தோட முகத்தையும் தெளிவாக பார்த்துட்டாங்க. இனிமேல் நீங்கள் இந்த ஊரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. நாளைக்கு வெளியூர் போயிருங்கடா, யார் கண்ணிலையும் பற்றாதீங்க, சீக்கிரம் புறப்பட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. மர்ம நபர் யாருன்னே தெரியாத பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக இந்த ரபடிங்களும் அவருக்கு சொன்னதுக்கெல்லாம் சரின்னு தலையாட்டிட்டு சீக்கிரமாக நம்ம இங்கேருந்து கிளம்பிடணும், இங்கே இருக்கிற நகையெல்லாம் சேஃப்டியாக எடுத்துகிட்டு போயிடலாம், இங்கே இருந்தோம்னா நம்ம வசமாக மாட்டிக்குவோம், அப்புறம் எல்லாம் உள்ளதும் போயிடும், யார் கண்ணிலையும் பற்றாமல் சீக்கிரமாக எடுத்துகிட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே மூட்டையாக கட்டிக்கிட்டு அங்கேருந்து வெளியில் வந்து பார்க்குறாங்க. அப்போ போலீஸ் ஜீப் குன்னு வந்துட்டு இருக்கும்போது வேறொரு தடத்தில் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. முத்துப்பாண்டி வந்து பார்க்கும்போது அங்கே வண்டி மட்டும் நிற்குது. ஆளுங்க எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்க. சண்முகம் குடும்பத்தையே பழி வாங்குறதுக்காக வைஜெயந்தி, குரு, கௌதம் இவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. பொண்டாட்டி கையிலேருந்து திருடிக்கிட்டு போன இவனுங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி முத்துப்பாண்டி ஆக்ரோஷமாக போய் எப்படியோ வளைச்சு பிடிச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஆள் வச்சு திருடுற மாதிரி திருடிட்டு அதையும் பிடிச்சு கொடுக்குற மாதிரி கௌதம் தான் பிடிச்சு கொடுத்து வீரா கிட்ட நல்ல பேர் வாங்குறாங்க. திருட்டுக்கு பின்னாடி வைஜெயந்தி, குரு, கௌதம் இவங்க 3 பேரும் இருக்கிற விஷயம் தெரியாமையே அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.